குரு பெயர்ச்சி மே 14th 2025 நடந்தது. குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து 3ஆம் இடத்துக்கு குரு இப்ப வராரு இல்லையா? அப்போ நான் சொல்ற இன்னைக்கு இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட மென்டல் லெவல்ல, அவங்களுக்கு மைண்டில் தோன்ற விஷயங்கள்ல, மைண்டுக்கு வர ப்ரெஷர்ல, இல்ல மைண்டுக்கு வர நல்ல விஷயங்கள்ல, ஐடியாஸ்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். லக்னம் பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல முக்கியமா பாத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து சனி 12ஆம் இடம்ல இருக்காரு இல்லையா? ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாரு. அந்த எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறது, அந்த எக்ஸ்பென்ஸை நீங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு திடீர்னு தோணலாம், இந்த ஒரு விஷயம் நம்ம வாங்கலாம், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ட்யூட்டிவா தோணுது அண்ட் யூ ஆர் வெரி குட் வித் மெடிடேஷன். ஏன்னா ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, குரு உங்க 9ஆம் இடம் பார்க்குறாரு. 9ஆம் இடமே எதுக்கான இடம்னா உங்க நாலேஜ் அண்ட் விஸ்டம்கான இடம். குருவை நீங்க தேடுறது, உங்க குரு தான் வந்து 9ஆம் இடம், அப்பாவும் 9ஆம் இடம் தான். பட் ஸோ அது எப்படின்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்கான இடத்துல தான் வந்து குரு இருக்காரு இல்லையா? ஸோ யூ கேன் சி தட் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்களே ஒரு குரு மாதிரி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. யூ கேன் சி திஸ் பேட்டர்ன். அந்த பேட்டர்னா சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஐடியலா ஒரு பார்டர் கிராஸ் பண்ற மாதிரி தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது. ஸோ இது கூடவே இப்ப ரெமெடின்னு வரும்போது என்ன மாதிரி ரெமெடிங்க நான் பண்ணலாம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பெயர்ச்சி மே 14th 2025 நடந்தது. குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? அண்ட் மேஷ ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேருக்குமே தான் பார்க்க போறோம். வேற யாருக்கும் பார்க்க போறோம்னா மேஷ லக்னக்காரங்களுக்கும் தான் பார்க்க போறோம். 2 பேருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். அந்த டிஃபரன்ஸ் என்னன்றதும் நான் சொல்றேன். மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து 3ஆம் இடத்துக்கு குரு இப்ப வராரு இல்லையா? அப்போ நான் சொல்ற இன்னைக்கு இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட மென்டல் லெவல்ல, அவங்களுக்கு மைண்டில் தோன்ற விஷயங்கள்ல, மைண்டுக்கு வர ப்ரெஷர்ல, இல்ல மைண்டுக்கு வர நல்ல விஷயங்கள்ல, ஐடியாஸ்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். லக்னம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மென்டல் லெவல்ல இல்ல, அது லைஃப் ஹேப்பனிங் லெவல்லே வந்து பை டிஃபால்ட் அது அவங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆன் தட் சிச்சுவேஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா ராசில இருந்து 3ஆம் இடம், இப்ப ராசி பேஸ் பண்ணி 7 சனி, ராசி பேஸ் பண்ணி அஷ்டம சனி, இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ உங்க மென்டல் லெவல்ல தான் அந்த ப்ரெஷர் இருக்கு. உங்க மைண்டை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க, உங்களால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னாலே நீங்க பெருமளவு வர பிரச்சனைகளை குறைக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஏன் இதை நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குங்க. 29 மார்ச்ல இருந்து 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இப்பவே மைண்ட்ல கொஞ்சம் ப்ரெஷர் வர மாதிரி இருக்கு, எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் தெரியுது அது அப்படின்றது வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பர்சனலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த விஷயம்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த விஷயம் வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் தான் பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்ப்போம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரே ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வருது, எனக்கு எப்பவுமே வேலை ரீதியான பிரச்சனை வருது, எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு இருக்கு, இல்லை எனக்கு எப்பவுமே ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் மீதி பேருக்கு பாத்தீங்கன்னா ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரியே பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு. இது எல்லாமே ரெக்கரண்ட் பேட்டர்ன்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஏன் ரெக்கரண்ட் பேட்டர்ன்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அது வேற எதுவுமே இல்லை, உங்களோட சைக்காலஜி வைஸா உங்க லைஃப், இந்த யூனிவர்ஸே உங்ககிட்ட ஒரு சில விஷயம் மாற்றணும்னு நினைக்குது. அந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை வந்துட்டு போனாலே நம்ம ஃபுல்லா ஒரு புது மனுஷனா மாறிடுவோம் இல்லையா? அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குது. அந்த மாற்றம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால அந்த மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். இந்த மாற்றங்கள் பொறுத்தது, இந்த பேட்டர்ன் என்ன, நமக்கு நம்மளோட பர்சனாலிட்டி பேஸ் பண்ண விஷயங்களோட நம்மளோட அஸ்ட்ராலஜியும் சேர்ந்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நம்ம என்ன மாத்திக்கணும், எல்லாமே தாங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. ஸோ அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டமே இல்லை. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியலனா கூட ஃப்ரம் த பேஸ்ல இருந்து நீங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கலாம். கீழே இருக்க லிங்க்ல போய் நீங்க பின்டு கமெண்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணீங்கன்னா லிங்க் இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். சரி, அதையும் தாண்டி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க என்ன பண்றோம், ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். அடுத்தது 250,000 வரும்போது நாங்க கொடுக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா, உங்களை சூஸ் பண்ணணும்னா நீங்க எங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வரணும். அதுக்கு நீங்க என்கேஜ்மெண்ட் காட்டணும்.
உங்க கமெண்ட்ஸ் மூலமா நீங்க வந்து உங்க என்கேஜ்மெண்ட் காட்டலாம். எதெல்லாம் ரெசனேட் ஆகுதா அதை சொல்லலாம். இல்ல லைக் யூ கேன் வேற ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஷேர் பண்றது, லைக் பண்றது, இதுல எது பண்ணாலுமே சரி. அண்ட் கமெண்ட்ஸ்ல பண்ணீங்கன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் செக் பண்ணுவேன். ஸோ ரிப்பீட்டடா என்னோட வீடியோஸ்ல இவங்க கமெண்ட் எப்பவுமே எனக்கு இருக்கு தெரியும், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா எதெல்லாம் நான் சொல்லணும் பேசணும் அதை பத்திலாம் இவங்க போடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ரெசனேட் ஆகிறத சொல்றாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ டூ கமெண்ட் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது பண்ணாதான் நீங்க அங்க அந்த லிஸ்ட்லயே எனக்கு தெரிவிங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இப்போ 3ஆம் இடத்துல குரு வராரு இல்லையா? ஜென்ரலாவே 3ஆம் இடம் மிதுனம்னு வருது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கம்யூனிகேஷன் மிதுனம். நம்ம ராசியில, அதாவது ராசி கட்டத்துல மிதுனம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படின்றது இருக்கும். அண்ட் மிதுனத்தோட கடவுள் யாரு? புதன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கிறதும் சரி, நம்மளோட புத்தி கூர்மை இருக்கிறதும் சரி, இன்டெலிஜென்ஸ். அண்ட் தென் நம்ம ஒரு சுச்சுவேஷனை நம்மள விட்டா அந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில வருவோம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதன் பேஸ் பண்ண, மிதுனம் பேஸ் பண்ண விஷயங்கள். அண்ட் 3ஆம் இடம்னு வரும்போது இப்ப மேஷம்க்கு பாத்தீங்கன்னா அது அந்த கம்யூனிகேஷனே தான். நம்ம எப்படி பழகணும், நம்ம என்ன மாதிரி பேசணும், நம்ம எப்படி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், இது எல்லாமே 3ஆம் இடம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல சோஷியல் மீடியா ஃபாலோயிங் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தெரியணும். ஏன்னா எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே அந்த 3ஆம் இடம்ன்றது நல்லா இருக்கும். அது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அவங்களால வந்து முதல்ல செலிபிரிட்டியாவே ஆக முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இப்போ 3ஆம் இடத்துல குரு வராரு இல்லையா? ஸோ அவர் அங்க நல்ல விஷயம் பண்ண வராரு. இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா என் பிசினஸ்க்கு ஒரு அவுட்லுக் கிடைக்கல, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, நல்லா போக மாட்டேங்குது, நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ஒரு நல்ல டைம். நீங்க கரெக்டான எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாசிட்டிவ் விஷயம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம்னு வரும்போது உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கான விஷயங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், இப்போ 7 வேற நடந்துட்டு இருக்கு, என்னை வச்சு செய்யுது, ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க வரும்போது உங்களுக்கு நீங்க ரெஜுவனேட் ஆகி அந்த குருவோட எனர்ஜி, நீங்க பிரேக் எடுத்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரீங்கன்னா அந்த டைம்ல ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு வருடம் மே 15th 14th வருது இல்லையா? மே 14th இருந்து வர இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷன்ஸ் போறது, ட்ரிப்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம்னு வரும்போது உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நெய்பர்ஸ். அண்ட் 3ஆம் இடம்னு வரும்போது வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அண்ட் தென் ஈவன் சிப்ளிங்ஸ், இவங்க எல்லாருமே 3ஆம் இடம். ஸோ உங்க சிப்ளிங்க்கு லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா பழகிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அது கூட நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம்னா, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி குரு இருக்காருன்னா குருவோட மேஷம் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ குரு அண்ட் மேஷத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காங்க இல்லையா? ஸோ குரு எதுக்கு சொல்லுவாங்க? ஆஸ்பிஷியஸ்னஸ், லக் ஃபேக்டர், வெல்த், சகல சம்பத்தும் சேர்றது, இது எல்லாமே குரு. அண்ட் தென் பாடி வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்க ஃபேட்டு, ஜென்ரலாவே வந்து வெல்த்ல கோல்டு, இது எல்லாமே வந்து குரு. மேஷம்னு வரும்போது மேஷ ராசிக்கும் குருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு டைனமிக் இருக்கு. கிரக வைஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் லைக் நியூட்ரல் ஆர் டு சம் எக்ஸ்டென்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு அதிகமாகும் போது அங்க அந்த செவ்வாயோட பவர் குறையும், செவ்வாயோட பவர் அதிகமாகும் போது குருவோட பவர் குறையும். இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா செவ்வாய் வந்து உச்சம் பெறுறது எங்கன்னா மகரத்துல செவ்வாய் எக்ஸால்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சம் பெறுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு நீச்சமாறது அதே மகரத்துல தான். ஸோ தேர் இஸ் சம் அப்போசிங் ஃபேக்டர். ஏன்னா இப்ப மேஷராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இப்ப நீ அதை செய்ய அப்படின்னா குடுன்னு ஓடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு 10 மணி நேரம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு வேலையை பண்றதுக்கு அதை வந்து நான் 2 மணி நேரத்துல முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு முடிச்சும் காட்டுவாங்க. தே ஆர் கேப்பபிள் எனஃப். நல்ல வேகம், அந்த வேகத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜியும் இருக்கு. வேகமும் எனர்ஜியும் இருக்குன்னா ஒருத்தங்களால எவ்வளவு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வேணாலும் பண்ண முடியும். பட் குரு என்னன்னா லாங் டேர்ம் பிளானிங். குரு என்னன்னா ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஐடியா. நீ இப்போ கொடுக்குற இந்த வேலையை நீ பண்ணி முடிச்சிட சரி. நீ வந்து 10 மணி நேரம் உனக்கு நான் டைம் கொடுத்தாலும் நீ 2 மணி நேரத்துலேயே ரொம்ப உன்னை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணிடுற சரி. ஆனா இதே மாதிரி நான் வந்து அப்ப நீ இனிமே 2 மணி நேரத்துல பண்றேன், நான் 2 மணி நேரத்துல உன்னை போட்டு டம்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா நீ என்ன ஆவ அப்படின்ற மாதிரியான கொஸ்டின். நம்ம இந்த மாதிரி நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு அவசர புத்தியோட வேலை பார்க்க கூடாது அப்படின்றது தான் குருவோட ஐடியாவா இருக்கும். அப்போ அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆஃப் லாங் டேர்ம், நம்ம கோல் வச்சு அந்த கோல் நோக்கி போறது, அது எல்லாமே அந்த பிளானிங், அந்த விஸ்டம், இதெல்லாம் குரு. நேச்சுரலா பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு அவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்குன்னா தப்பிச்சாங்க.
ஏன்னா ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலே குரு இதுக்கான பிளெஸிங்ஸ் கொடுத்துருவாருன்றது அர்த்தம். ஜாதகத்துல குருவும் நல்லா இருக்கும், அவங்க மேஷராசியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளானிங்கும் இருக்கு, ஃபோக்கஸும் இருக்கு, கான்சென்ட்ரேஷனும் இருக்கு, இப்போ பண்றதுக்கான வேகமும் இருக்கு, எனர்ஜியும் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கும். பட் குரு உங்க ஜாதகத்துல வந்து அவ்வளவு வலிமையா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு பிளானிங்கே இல்லாம நான் இங்க போய் இந்த வேலையை பண்றேன், அங்க போய் அந்த வேலை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பிளானிங்கே இல்லாம சுத்திட்டு இருப்பீங்கன்றது அர்த்தம். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் கடைசியில் அந்த ரெமெடிஸ் அண்ட் பேட்டர்ன் சொல்லுவேன் என்ன பண்ணணும்னு. அதை கண்டிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பண்ணுங்க. அதை பண்ணும்போது நீங்களே உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது பார்ப்பீங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற குருவை பர்டிகுலரா இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க அதை பண்ணணும். பட் இப்போ பெயர்ச்சியில குரு வராரு இல்லையா, அதை வச்சு ஓரளவுக்கு நீங்க பெயர்ச்சியில வர குருவோட எனர்ஜியை வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணலாம். அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரக்டா எதுக்கு போகலாம்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் இடம்ல வராரு இல்லையா, அப்போ அந்த 3ஆம் இடம்ல வரும்போது இந்த டைம் பீரியட் ரொம்பவே நல்லது. உங்க ஸ்கில்ஸை வச்சு ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணி உங்களோட இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, சேல்ஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் நல்லா கொலாபரேட் பண்ணணும், எனக்கு இவ்வளோ நாளாக அது வரல. ஏன்னா மேஷராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைன்னு சொன்னால் நல்லா செஞ்சுருவாங்க. ஆனா நீ போய் பேசி ஒரு விஷயத்த பண்ணி முடி அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அவங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா பண்ணுவாங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல அதுவும் நல்லா ஒர்க் ஆகும். உங்க பேச்சுனால நீங்க கவர் பண்றது, உங்க பேச்சுனால நீங்க வந்து சேல்ஸ் நல்லா பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம் பீரியட்ல நல்லா போகும். பிளஸ் நீங்க உங்க ஹாபி ஸ்கில்ஸ் எது எனக்கு இது தெரியுங்க அப்படின்னு நீங்க சும்மா வச்சுட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்த நீங்க எப்படி வந்து இன்னும் நல்லபடியா யூஸ் பண்ணி அதே ஒரு சைட் பிஸ்னஸா மாத்தலாம். அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல டைம். பிளஸ் நான் எப்பவுமே சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு 7 சனி டைம் வருதுன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. 7 சனி டைம்ல பயப்படக்கூடாது. ஏன்னா 7 சனி நமக்கு ஹெல்ப் பண்ண வருது. 7 சனியில தான் என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்க வந்து இந்தாப்பா இந்த வேலை இருக்கு, நீ மட்டும் தான் இந்த வேலை பண்ணுவ, வேற யாரும் இந்த வேலை பண்ண போறதுல உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா நீங்க அதை பண்ணுவீங்க. ஆனா அங்க ஒரு காம்படிஷன் வந்தாதான் உங்களோட லெவலையும் தாண்டி நீங்க இன்னும் சூப்பரா பண்ணுவீங்க, அதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும் நீங்க போயிட்டு இருப்பீங்க. அந்த காம்படிஷன், அந்த ப்ரெஷர் ஆஃப் அப்போசிங் ப்ரெஷர் 7 சனி கொடுக்கும். அந்த அப்போசிங் ப்ரெஷர் வரும்போது தான் நம்ம பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரணும் அப்படின்றது யோசிப்போம். உங்களுக்கு 7 சனியும் இருக்கு, குரு 3ஆம் இடத்துல வராருன்னா இந்த டைம் பீரியட் நீங்க உங்களோட ஜாப் டெவலப் பண்ணிக்கிறது, உங்களோட படிப்பை டெவலப் பண்ணிக்கிறது, உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃப்ல எல்லாரோடையும் பழகிறது, உங்களோட கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றது. ஏன்னா கான்டாக்ட்ஸ் தான் எல்லாமே இல்லையா, கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றது. அண்ட் தென் ஈவன் இது எல்லாத்து மூலமா நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. என்னெல்லாம் நீங்க பிளான் பண்ணி எனக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, அதை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, 7 சனி எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு நீங்க வீட்டில் சும்மாவும் உட்காரலாம். சும்மா உட்காரதுன்னா என்ன சொல்றது, இப்போ நீங்க ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஜாப். நான் அதை சொல்ல வரல. நீங்க வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி அந்த துவண்டு போய் உட்கார்றதை தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹோம் மேக்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தே வுட் மீட் வெரி குட் பீப்புள் அரௌண்ட் தெம். அதாவது இப்போ அவங்க வந்து நான் இவ்வளோ நாளா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கோயில் இருக்குன்னே தெரியல, கிட்டக்க தான் இருக்கு, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், இல்ல பக்கத்துல இந்த கோயில் நான் பார்த்திருக்கேன் ஆனா அங்க இவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குன்னு தெரியல, இப்பதான் கண்டுபிடிச்சேன். அண்ட் தென் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 இயர் வந்து அந்த கடவுளை நீங்க போய் கும்பிட்டு அதனால நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது, பக்கத்துல இந்த மாதிரி தெய்வீகத்தனமா நிறைய பாக்குறது, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க போய் நான் மெடிடேஷன் கத்துக்கிட்டேன், இல்லை நான் அங்கே ஏதோ ஒன்று யோகா கத்துக்கிட்டேன், அது எனக்கு பாடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கும் நடக்கும். அப்ப அதையும் தாண்டி வேற என்ன இந்த டைம் பீரியட்ல இருக்கு அப்படின்னா, குரு பார்வை உங்களோட 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது, 11ஆம் இடத்துல விழுதுங்க. ஸோ 11ஆம் இடம்னு வரும்போது உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் கான்டாக்ட், உங்களுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான கான்டாக்ட் 11ஆம் இடம், அந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது. நீங்க உங்க பக்கெட் லிஸ்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு சில விஷயம் நீங்க டிக் பண்ற மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறது, அது எல்லாமே வந்து நீங்க இந்த டைம்ல பார்க்கலாம்.
அண்ட் தென் இப்போ 7th ஹவுஸ்னு வரும்போது நீங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ரொவைடட் இந்த டைம்ல உங்களுக்கு குரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஆனா உங்க ஜாதகத்திலயும் கல்யாணத்துக்கான டைம் போகும்போது கல்யாணமே முடிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் நீங்க பொண்ணு பார்த்து ஓரளவுக்கு நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்றது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் கல்யாணம், குழந்தை பிறப்பு இதெல்லாம் வரணும்னா ஜாதகத்துல சப்போர்ட் பண்ணணும், ஸ்ட்ராங் டைமிங்ஸ் வரணும். காமன் பெயர்ச்சி வச்சுலாம் வந்து அது கன்ஃபார்மா நடந்துருவோமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா என்ன பண்ணலாம்னா, இப்ப நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்க உங்க ஸ்பௌஸ் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் பாசிட்டிவா, கொஞ்சம் ஆக்டிவா நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா போக ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ அதெல்லாம் தாண்டி வேற 9ஆம் இடம்னு வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் நடக்கிறது, நீங்க உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்ல ஏதாவது தடங்கள் வந்துட்டு இருக்குன்னா அவருக்கு பாசிட்டிவா நடக்கிறது, இல்ல அவருக்கு அவரோட ஓன் லைஃப்ல இந்த ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் இந்த நெகட்டிவா சில விஷயம் இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவா மாறுறது, இல்ல அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பாதை அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் பார்க்கலாம். ஸோ ஆல் டுகெதர் இஃப் யூ சி 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாத்தையும் குரு கவர் பண்றதுனாலே உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் கான்டாக்ட், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள், உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் சர்க்கிள் அதை எக்ஸ்பேண்ட் பண்றது, அந்த நெட்வொர்க் சர்க்கிள் மூலமா உங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் வர விஷயங்கள், அந்த நல்ல கான்டாக்ட்ஸ் மூலமா நல்ல பிசினஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்ல கான்டாக்ட்ஸ் உங்க வேலைக்கான ரெஃபரல் கிடைக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனடா பத்தி தெரியுமா தெரியல, எல்லாமே ரெஃபரல் சிஸ்டம்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ரெஃபரல்ஸ் தெரிஞ்சுக்கிறது, நிறைய பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுலாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதெல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல முக்கியமா பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து சனி 12ஆம் இடம்ல இருக்காரு இல்லையா, ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாரு. அந்த எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறது, அந்த எக்ஸ்பென்ஸை நீங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு திடீர்னு தோணலாம், இந்த ஒரு விஷயம் நம்ம வாங்கலாம், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ட்யூட்டிவா தோணுது அண்ட் யூ ஆர் வெரி குட் வித் மெடிடேஷன். ஏன்னா நார்மலா ஒரு சில பேருக்கு வந்து இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகுமா தெரியாது. பட் மேபி இஃப் யூஆர் மெடிடேட்டிங், அதுவும் நீங்க ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னா உங்க இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அந்த செலவை நீங்க பண்ணிடுங்க, பரவாயில்ல. ஏன்னா சனி 12ஆம் இடம்ல இருக்கும்போது செலவு கண்டிப்பா உண்டு பண்ணுவாரு, எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா உண்டு பண்ணுவாரு. அது சுப செலவா இருந்தா இன்னும் நல்லது இல்லையா. இந்த டைம் பீரியட்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோர்ஸ் இருக்கு அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல நான் வந்து ஏதாவது இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அது காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. செலவு ஆகுச்சுன்னா பரவாயில்லைங்க, பண்ணிடுங்க. அண்ட் வேற ஒன்னு நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா, ஹெல்த் விஷயத்துல அலர்ஜி பேஸ் பண்ண விஷயம், முக்கியமா ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ் பேஸ் பண்ண விஷயம், சைனஸ் பேஸ் பண்ண விஷயம், அண்ட் தென் ஏர்பார்ன் டிசீசஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை ஜென்ரலி இன்ஃபெக்ஷன்ஸ் உங்கள் பாடியில் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இவங்களோட ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, குரு உங்க 9ஆம் இடம் பார்க்குறாரு. 9ஆம் இடமே எதுக்கான இடம்னா உங்க நாலேஜ் அண்ட் விஸ்டம்கான இடம். குருவை நீங்க தேடுறது, உங்க குரு தான் வந்து 9ஆம் இடம். அப்பாவும் 9ஆம் இடம் தான், பட் 9ஆம் இடம் இஸ் பேசிக்கலி ஃபார் கெட்டிங் கைடன்ஸ் ஃப்ரம் அ குரு. அப்போ உங்க லைஃப்ல ஒரு குரு வந்து வரது நடக்கும். ஸோ அது எப்படின்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்கான இடத்துலதான் வந்து குரு இருக்காரு இல்லையா. ஸோ யூ கேன் see that உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்களே ஒரு குரு மாதிரி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இதுதானே நீ இப்படி பண்ணேன், அதுதானே நீ அப்படி பண்ணேன், அதன் மூலமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெயின்ஸ் கூட நடக்கலாம். ஸோ இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியில இருந்து யூ கேன் see this pattern. அந்த பேட்டர்னா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, குரு வந்து ஐடியலா ஒரு பார்டர் கிராஸ் பண்ற மாதிரி தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது. ஆனா குரு கிட்டக்க வரும்போதே குருவோட இன்ஃபுளுன்ஸ் அந்த ராசிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு பேஸ் பண்ண பேட்டர்ன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கிடைக்கிற கைடன்ஸ் மூலமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெயின்ஸ் வருது, இல்ல அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் பேஸ்டா, விஸ்டம் பேஸ்டா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது உங்களுக்கு ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல உங்க ஏர்னிங்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் இப்போ அந்த மாதிரி நடக்குது, அங்க வந்து குரு மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அங்க கூட நீங்க நல்லா பார்க்கலாம். குருவோட சிக்னிஃபிகன்ஸ் நான் சொன்ன மாதிரி, குருவோட சிக்னிஃபிகன்ஸ் ஃபேட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க மாதிரியான பீப்புளா இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி நீங்க பார்த்த அவங்க கைட் பண்றாங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இவங்க வந்து இப்ப நமக்கு குரு மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேட் வந்து ஸ்கின் கடையில கொஞ்சம் ஃபேட் இருக்க மாதிரி, ஃபேட் இருந்தாலே கொஞ்சம் ஸ்கின் வந்து பூசின மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆக்சுவலி கம்மிங் அஸ் அ குருன்றது அர்த்தம். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து
குரு பேஸ் பண்ண ஐட்டம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் பேஸ் பண்ணி நடக்கலாம். இல்லை தேர்ஸ்டேஸ்ல நீங்க அவங்க கிட்ட பேசலாம். இல்லை நீங்க அவங்கள மீட் பண்ணி பேசும்போது ப்ராமினென்டான எல்லோ கலர் இஸ் ஃபார் குரு, அந்த மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் பேட்டர்ன்ல இருக்கு. சரி, செகண்ட் ஒன் பேட்டர்ன் என்னன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுங்க, எங்களால வந்து 7 சனி சத்தியமா முடியல, ஏன்னா எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் சனியோட தாக்கம் எந்த ராசினால ஈஸியா தாங்கிக்கவே முடியாது அப்படின்னா அது வந்து மேஷம் தான். பிகாஸ் மேஷம் ரொம்ப ஃபாஸ்ட், சனி ரொம்ப ஸ்லோ. ஆனா ஸ்லோவா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாரு. இவங்க ஃபாஸ்டா போகணும்னு முட்டிக்கிட்டு நிற்பாங்க. சனியோட ப்ரெஷர் ஆப்போசிட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பேர்டன் வருதோ அப்போ நீங்க ரெமடியா கூட எடுத்துக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, டேக் அ ஷார்ட் ட்ரிப். ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வாங்க. ஒரு நாள் ட்ரிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வாங்க. இல்லை நீங்க ஃபியூ டேஸ் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு லாங் டிரைவாவது போயிட்டு வாங்க. அந்த லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ட்ரிப் போகும்போது ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா? அங்க அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது அந்த ப்ராப்ளம் பத்தி யோசிங்க. அது வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் நான் தேடுறேன் அப்படின்றத நினைச்சு நீங்க மண்டே போட்டு உடச்சிக்க வேண்டாம். பிகாஸ் நீங்க அந்த ஷார்ட் ட்ரிப் எடுக்கும் போதும் சரி, லாங் டிராவல் போகும்போது சரி, நீங்க அங்க குருவை ஆக்டிவேட் பண்றீங்க. ஸோ இது கூடவே இப்ப ரெமெடின்னு வரும்போது என்ன மாதிரி ரெமெடிங்க நான் பண்ணலாம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, தென் திஸ் கேன் ஒர்க் அவுட். இது பர்டிகுலரா என்ன, இப்போ உங்க 3ஆம் இடம்ல குரு வராரு இல்லையா? ஸோ 3ஆம் இடம்ல வரும்போது உங்களோட நெய்பர்ஸ், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க இருக்கலாம். ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, இட் கேன் பி ஃபார் எனிதிங். சும்மா உங்களுக்கு நான் வீட்டில் பண்ணேங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இருக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் அந்த ஸ்வீட்ஸ் கொடுக்குறது. ஏன்னா ஸ்வீட்ஸ் நல்ல கீ போட்ட ஸ்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு. முக்கியமாக நம்ம அந்த எல்லோ கலரில் ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் குரு. அது குருவோட காரகத்துவமே தான். அதை நீங்கள் வந்து நெய்பர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க, இல்லை யங்கர் சிப்ளிங்ஸும் 3ஆவது இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரு ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இதை வந்து இந்த 1 இயர்ல நீங்கள் எத்தனை தடவை பண்ண முடியுதோ பண்ணுங்க, இட் இஸ் குட். செகண்டரியா என்னன்னா, இந்த ஒன்று நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள், ஒரு டிராவல் வெஹிக்கிள் மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸோ ஒரு டிராவல் வெஹிக்கிள் மாதிரி கோல்டு கலர்ல வாங்கி நீங்க அதை என்ன பண்ணலாம்னா, நீங்க அதை கிஃப்ட் பண்றதா இருந்தா நீங்க பண்ணலாம். அது ஒண்ணு பண்ணலாம். அது உங்களுக்கு பாசிட்டிவா உங்க குருவை இன்னும் பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணும் நீங்க அதை கிஃப்ட் பண்ணீங்கன்னா. இல்ல நீங்க அது ஒண்ணு வாங்கி நீங்களே கூட வந்து வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கலாம்னா, உங்களோட டிராவல் பண்ற கார்ல வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்க எங்க போயிட்டு வரும்போது அது உங்க கூட இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க, இல்ல போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த போனோட கேஸ் கோல்டு கலர்ல வச்சுக்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து மிதனம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க டெஸ்க்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ தட் யூ ஆர் கீப்பிங் ஆன் ஆக்டிவேட்டிங் அந்த குருவோட எனர்ஜி நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணலாம். திஸ் இஸ் அ வெரி குட் ரெமெடி. அதை தவிர வீட்டு பக்கத்துல நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரு பத்தி தெரிய வந்திருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க, இல்ல ஒரு கோயில் பத்தி தெரிய வந்திருக்கு, ஒரு சாமி பத்தி தெரிய வந்திருக்குன்னா, அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்காங்க தெரிய வந்திருக்கு அப்படின்னாலே நீங்க அங்க போய் அந்த கோயில்ல போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் அந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இல்ல உங்க இஷ்ட தெய்வமோட கோயில் எங்க இருக்கு, உங்க இஷ்ட தெய்வம் முதல்ல நீங்க கண்டுபிடிச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் இல்லைங்க, நம்ம ஆன்மாவோட இஷ்ட தெய்வம். அது வந்து நீங்க டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன்ல தான் உங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்க முடியும். வேற எந்த மெடிடேஷனும் அதுக்கு இல்ல. கீழே லிங்க்ல இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க. அந்த இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சிங்கனாலே அது வந்து ஒரு எனர்ஜி மெடிடேஷன். அந்த எனர்ஜி மெடிடேஷன்ல நீங்க டீப் ஸ்டேட் போய் கண்டுபிடிப்பீங்க. அந்த இஷ்ட தெய்வமோட கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கோயில்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு கலர்ல செஞ்ச ஒரு ஐட்டமோ இல்ல ஒரு சில்வர் கலர் ஐட்டம் கூட பரவாயில்ல, கோல்டு பிளேட்டட் இன்னும் பெட்டர், அது வந்து அந்த கோயில்ல காணிக்கையா கொடுத்துட்டு வந்துருங்க. அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த மெடிடேஷன் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் வெரி குட். நிறைய பேரோட நெகட்டிவ் டைமிங்ஸை வந்து, ஏன்னா உங்களுக்கு 7 சனி நடக்கிறதுனால நான் சொல்றேன், இந்த மெடிடேஷன் பாசிட்டிவா மாத்திருக்கு. ஸோ ட்ரை தட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் எப்பவுமே 7 சனியை நீங்க தைரியமா சனி பகவானை டெய்லி காலையில கும்பிட்டுட்டு உங்க நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நல்லா போகும். ஸோ டோன்ட் வரி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.